இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்துடலாங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு செடிங்களுக்கு நம்ம என்ன உரம் கொடுக்குறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். உரங்கள்லாம் பெருசாக எதுவும் கொடுக்கறது கிடையாது. அது என்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்றத பாருங்கள். இதான் நம்மளுடைய சீத்தாக்கன்று. அதுக்கடுத்ததாக இருக்கிறது மல்லிகைப்பூ. அடுத்தது வந்து கருவேப்பிலை துளுத்து வருது. துளுத்து வளர வளர அதெல்லாம் நான் பறிச்சிடுறது. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா மாதுளங்கன்று. அடுத்தது நம்மளுடைய மல்லிகைப்பூ கன்று பாருங்கள். இது ஒரு செடி எந்த அளவுக்கு நல்லா அடர்ந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள். நம்ம பூ பூத்ததுக்கப்புறம் பூ பூத்து ஓஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, கட் பண்ணி விட்டதுலேருந்து புதிய துளிர்கள்லாம் துளிர்க்க ஆரம்பிக்கும். இந்த பாருங்கள், அது மாதிரி இது வந்து புதிய துளுத்து வந்திருக்குதா? இந்த பாருங்கள், நல்லா துளுத்து வந்திருக்கா. இந்த துளுத்து வந்ததில் தான் மொட்டுக்களும் பூக்களும் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணி விட்டதுலேருந்து இதை கட் பண்ணி விட்ருக்கேன்னா, கட் பண்ணி விட்ருக்கிறது தான். கட் பண்ணி விட்டதுலேருந்து சைடில் வந்து துளுத்து வந்திருக்கு. துளுத்து வந்ததில் மொட்டுக்களும் பூவும் இருக்குது. அதே மாதிரி இதுவும் பாருங்கள், நம்ம கட் பண்ணி விட விட தான் செடிகள் வந்து துளுக்க ஆரம்பிக்கும். அந்த துளுக்கிறதுலேருந்து தான் புதிய மொட்டுக்கள்லாம் வரும். எந்த அளவுக்கு நீங்கள் செடியை வந்து ட்ரிம் பண்ணி விட்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே பாருங்கள், கட் பண்ணி விட்டது தான் புதுசாக துளுத்து வந்துட்டுருக்கு. எல்லாமே புதிய துளிர்கள் தான் துளுத்துருக்குங்களா. அதிலிருந்து மொட்டு வந்திருக்கு. இதையும் பார்த்துக்கோங்க. அது மாதிரி எல்லா செடிகள்லேயும் புதிய மொட்டுக்கள் வருது அப்படின்னாக்க புதிய தலையிலேருந்து தான் வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதை பாருங்களேன், மற்ற பூக்களங்காட்டிலும் இதில் வந்து எந்த அளவுக்கு கொத்தாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஆசையாக நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இதில் 3 பூ பூத்துருக்கு. அடுத்தது பாருங்கள், லைனாக கொத்துக்கள் இருக்குது பாருங்கள். செம்ம க்யூட்டாக இருக்குது. அந்த பூ மட்டும் பார்க்க அழகாக இருக்குது. அப்புறம் எல்லாம் பாருங்கள், கொத்துக்கள் வச்சுருக்கு. காற்றடிக்கிறதுல எங்கெங்கேயோ இருந்து பேப்பர்லாம் வந்து விழுந்து கிடக்குது பாருங்கள். நானும் டெய்லியும் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். மறுபடியும் காற்றடிக்க அந்த குப்பையெல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ மறுபடியும் பாப்பா ஸ்கூலில் அனுப்பிச்சி விட்டு இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆக்கணும். இதை பாருங்கள், மொட்டுக்கள்லாம் எல்லாத்துலேயுமே வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி எவ்வளோ மல்லிகைப்பூ பூத்துருக்கு அப்படின்னாக்கா, நம்ம செடியில் வந்து ஒரு 12 பூ பூத்துருக்கு. இதில் 3, இதில் 1 4 5, இங்கிட்ட 1 6, இது 1 7, இங்கே 1 8, 10 11, இங்கே கீழே 1 12 பூ வந்து பூத்துருக்கு. அப்புறம் எல்லாமே துளுத்து வந்துட்டுருக்கு. துளுத்து வரதில் மொட்டுக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. பாருங்கள், மொட்டுக்கள்லாம் வச்சுருக்கு. இதுக்கு நம்ம இப்போ வந்து கரைசல் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து செடியை பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன உரம் வந்து கலந்து வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் நான் வந்து கலந்து வச்சுருக்கிற உரம். இது வந்து என்ன அப்படின்னாக்க, இது வந்து நம்மளுடைய வெங்காய சருவு, வெங்காயம் உரிச்சிட்டு வரும் பார்த்திங்களா, அந்த தோல் வேஸ்டேஜு, அந்த வெங்காயத்தோல், முட்டைத்தோல், அதுக்கப்புறம் பூண்டு தோல், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளோட தோல், காய்கறி வேஸ்ட்டாக போன அந்த வேஸ்டேஜு எல்லாமே தான் அதில் போட்டிருக்கேன். போட்டு ஒரு வாளி நிறைய 2 குடம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து 3 நாள் இதை வந்து ஊற வச்சுருக்கிறேன். 3 நாளைக்கு அப்புறம் நல்லா புளிச்சு போய் ஒரு புளிச்ச வாசம் மாதிரி வரும். ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் மூடியை திறந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இதை அப்படியே நம்ம ஊற்ற மாட்டோம். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி இந்த தண்ணியை மட்டும்தான் நம்ம எடுத்து ஊற்ற போகிறோம். ஒரு செடிங்களுக்கும் வேருக்கும் பக்கத்துலேயே நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றுறோன்னா தான் இதனுடைய உரமே போதும். அந்த செடிங்களுக்கு நல்லா துளுத்து வளரும். பூக்கள் நிறைய வந்து பூக்க ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி கொடுக்க போகிறோம். பார்த்துடலாம்.